என்னங்க எவ்வளவு நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க? முன்னாடியெல்லாம் நான் தான் பேச தயங்குவேன், நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்னங்க நீங்க தயங்கி உட்கார்ந்துருக்கீங்க? ஐயோ அது இல்லைங்க. முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சே வர மாட்டேங்குதுங்க. அது சரி. ஏங்க அப்புறம் இன்னும் எதுக்குங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? நீ வா போனே கூப்பிடுங்க. ஏன் வாடி போடின்னு கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆ சரிடி பொண்டாட்டி. என்னது? ஐயோ சாரிங்க, நீங்க தானங்க வாடி பொடின்னு கூப்பிட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க, அதனால தான். ஐயோ பயந்துட்டீங்களா? சும்மா விளையாண்டங்க. நீங்க என்ன வாடி போடின்னு கூப்பிடுங்க, நல்லா தான் இருக்கு. அமுதா, நீயும் நானும் இப்படி ஒன்னா சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழ மாட்டோமான்னு எத்தனையோ நாள் நான் ஏங்கி இருக்கேன். ஆனா அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த நிமிஷம் எனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் அமுதா. ஏங்க இத்தனை நாள் உங்களை நான் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க உங்களை சந்தோஷமா பார்த்துக்கணும், அது மட்டும்தாங்க இப்போ என் மனசுல இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும். அமுதா, எனக்கு ஒன்னதான் பிடிக்கும், ஒன்ன மட்டும்தான் பிடிக்கும். இந்த நிமிஷம் ஒன்ன தவிர எனக்கு இந்த உலகத்துல பிடிச்சதுன்னு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏங்க உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படியெல்லாம் இருக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க, அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன். இங்க பாரு அமுதா, எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சனோ அதே மாதிரி தான் நீ இருக்க. எனக்காக நீ எதையுமே மாத்திக்க வேண்டாம். நீ நீயா இரு, அதுவே எனக்கு போதும். நீ அப்படி இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை வேணா சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்றேன், ஆனா தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பா நினைச்சுக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க சொல்ல போறீங்க? அது வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப தூங்குனாலும் நீயும் நானும் டூயட் பாடுற மாதிரியே கனவு வருது. பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் என்னடா கதிரு எப்ப பார்த்தாலும் கனவுலயே டூயட் பாடுறியே, எப்படா நேர்ல டூயட் பாட போறேன்னு கேக்குறாங்க. அதான் நேர்ல ஒரு டூயட்டை போடுவோமான்னு. இவ்வளவுதானாங்க? அதுக்கு என்ன, நேர்ல டூயட்டை பாடிட்டா போச்சு. உன் புடவை முந்தானை காய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை, உங்கள் காதோடு யார் சொன்னது? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. ஏய் நீ சும்மா கடை, எல்லாம் நீ கொடுக்கிற தைரியம் தான் அவளுக்கு. நம்ம இங்க ராத்திரியாயும் பொண்ணு வீட்டுக்கு வரலையேன்னு தெரு தெருவா தேடிக்கிட்டு திரிகிறோம். இவ என்னடா பயலோட நடு ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன கல்யாணம் நிச்சயமாச்சுன்னா என்ன வேணா பண்ணலான்னு அர்த்தமா? அப்ப இங்க வீட்டுல பெரியவங்கன்னு நாங்க என்னத்துக்கு இருக்கோம்? ஏங்க சரி விடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானங்க. ஏய் வாய மூடு, கல்யாணம் பண்ணிக்க போற பையனா நீ நானும் தான் சொல்லிக்கணும். ஆனா அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா உனக்கு? என்னங்க என்ன சொல்றீங்க? அட ஆமா, அந்த பையன் இவகிட்ட சொல்லியிருக்கான், எனக்கு உன்னைய பிடிக்கல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு. இவன் என்னடானா எனக்கு உன்னையதான் பிடிச்சிருக்கு, உன்னையதான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் இந்த மலையில இந்த ராத்திரியில நான் வர்ற வரைக்கும் இங்க நில்லு, அப்பதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு. அதுக்காக தான் இவ அங்க நடுராத்திரில நின்னுக்கிட்டு கிடந்திருக்கா. ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமாவா இல்லையானா அவளையே கேளு. ஏ கையில என்னடி அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா?
அவ வாயை திறக்க மாட்டா. இங்க பாரு, அஞ்சலியை கட்டி கொடுத்த வீடுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீட்டு பையனுக்கு நம்ம கையில கேட்டதுக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா அவன் இப்படி கேவலமா நடந்துக்குவான்னு நான் நினைக்கல. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது. அந்த பயலுக்கு கையில கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். என்னம்மா கையில இதெல்லாம்? அம்மா, உங்க அப்பா சொல்லிட்டு போனதை கேட்டல்ல, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சம்மந்தி அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? இந்த கல்யாணம் நடக்காம போறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உன் அக்கா அஞ்சலி அந்த வீட்ல தான் வாழுறா. இதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. என் கையில சக்தி தம்பிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உனக்கு முன்னாலேயே தெரியுமா? ஆமாம்மா. என்னம்மா இது? அதை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன்னா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? ஐயோ, எல்லாம் நம்ம தலை எழுத்து. சரி விடுமா கையில, நடந்தது எல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. உன் அப்பா எப்படியும் இனி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதில்ல. அந்த தம்பிக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கும் போது நம்ம இதை பண்றது சரியில்லை. நான் சம்மதி அம்மா கிட்ட இந்த விஷயத்த பக்குவமா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீ நடந்தது எல்லாம் மறந்துடுமா கையில. பாவம் கையல், நம்மளாலதான் இப்போ அவ வீட்டுல பிரச்சனை. கையல் நம்மள எந்த அளவுக்கு விரும்பி இருந்தா நம்ம சொன்னதுக்காக அந்த ராத்திரியில மழையில அங்க அவ்வளோ நேரம் நின்றுப்பா. ஷோ கடவுளே, ஏன் தான் இப்படி பண்ணன்னு எனக்கே தெரியல. ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக கையல் விஷயத்துல நான் கொஞ்சம் மோசமா தான் நடந்துக்கிட்டேன். பாவம் கையல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டா. இருந்தாலும் இப்ப என்னாலதான் அவ வீட்டுல பிரச்சனை. அவங்க அப்பா வேற கோவமா அவளை கூட்டிட்டு போனாரு. இனி என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலையே. ஐயோ, அன்னைக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன்டா சக்தி இப்படி பண்ணன்னு கேட்டா என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்க போறேன்னு தெரியல. அதுக்கும் மேல கையல் பாவம், அவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ என்ன பண்றா எதுவும் தெரியலையே. சாரி கையல், இவ்வளோ நாள் நீ என் பின்னாடி சுத்தி சுத்தி வரும்போது எனக்கு புரியாத உன் காதல் இப்ப நீ பிரிஞ்சு போகும்போதுதான் எனக்கு புரியுது. நீ எனக்கு வேணும் கையல். என்னால வந்த இந்த பிரச்சனைய நானே சரி பண்ணி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா முகிலே? டேய், அவ பொண்ணுடா, அவளுக்கு அழகா தலை கட்டி விடுறேன். நீ பையன்ல, உனக்கு போய் யாராவது இப்படி தலையெல்லாம் கெட்டுவாங்களா? ஆமாண்டா கண்ணா, அம்மா பாட்டி சித்தி பெரியம்மா நாங்க எல்லாரும் தலை கட்டியிருக்கோம். ஆனா அப்பா சித்தப்பா பெரியப்பா இவங்க யாராவது தலை கட்டியிருக்காங்களா? இல்லல்ல. அப்போ பொண்ணுங்க தான் தலை கட்டணும், பசங்க தலையெல்லாம் கெட்டக்கூடாதுடா. உனக்கு மட்டும் இந்த முடியா இருக்கு, உனக்கு முடி இல்லல்ல? ஐயோ முகிலே, சரிடா. இப்ப என்ன, உனக்கு நிலா மாதிரி தலை கட்டணும் அவ்வளவுதானே? உனக்கு முடி வரட்டும், அப்புறமா கட்டி விடுறேன், சரியா? ஃபோன் அடிக்குது. அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஹலோம்மா, சொல்லுமா. அம்மாடி அஞ்சலி, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா.
என்னம்மா சொல்ற? என்னாச்சுமா? ஐயோ, நேற்று ராத்திரி கையில காணோன்னு நானும் அப்பாவும் தேடிக்கிட்டு இருந்தோம்மா. அப்போ கையில பார்த்தா அங்க ரோட்ல ஏதோ டீ கடைக்கிட்ட சக்தி தம்பி கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாலாம். அப்பதான் போய் பார்த்திருக்காரு. என்னமோ சக்தி தம்பிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல. அது அப்பா கேட்டுக்கிட்டு வந்து வீட்டுல ஒரே பிரச்சனைமா. கையில வேற அப்பா போட்டு அடிச்சுட்டாரு. அவ வேற ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணும் விளங்கலம்மா. என்னம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம்லம்மா. ஐயோ இல்லம்மா அஞ்சலி, நேத்து கையில காணோன்னு நாங்க அந்த பதத்துல தேடிக்கிட்டு இருந்தோம். சரி உடனே உன்கிட்ட சொன்னா நீயும் பயப்படுவீன்னு தான் சொல்லல. அப்பா வேற சக்தி தம்பி மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் அப்பாவை இப்ப போக வேண்டாம் அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். அவர் அங்க வந்து கோவமா அதை இதையும் சொல்லிட்டாருன்னா அப்புறம் சம்பந்தி அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லைம்மா. அதனால நான் அப்பாவை எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ அத்தை கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லுமா இந்த விஷயத்த. ஐயோ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி இரு, நான் முதல்ல சக்தி கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். அதுக்கப்புறமா அத்தை கிட்ட பேசுறேன். சரி மஞ்சளி, நீ என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் நான் வந்து சம்பந்தி அம்மா கிட்ட பேசுறேன். சரிம்மா, நான் கேட்டு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன். நீ போனை வை. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். உங்க கமெண்ட்டை வந்து ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் நான் பார்க்கலனாலும் ஏன்டா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். அதனால எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா நம்ம உறவு இன்னும் எப்பவுமே நீடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.